மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல பதிலை முடிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் வர்றாங்க, காவேரி அம்முக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி விஜயை பார்த்து எழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன், நானாக கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களை திட்டிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. விஜய் எப்படிங்க நீங்கள் பேசுனதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியும்? என் குழந்தைய வச்சு ட்ராமா பண்ணேன் அப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க, அது எப்படிங்க என்னால் மறக்க முடியும்? என்னால் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுங்க, ப்ளீஸுங்க. நீங்கள் இருந்து கிளம்புறீங்களா? இங்கே எதுக்கு வந்தீங்க? காலையிலேயே நான் சொல்லிட்டேன்ல உங்கள் வீட்டுக்கு அம்மா கூட்டு வர மாட்டேன்ட்டு, நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எந்த முகத்தை வச்சு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு விஜய் வந்து காவேரி மேலே கோவப்படுறாங்க. உடனே காவேரி வந்துட்டு அதுக்கு தான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னமோ நீங்கள் சொல்லி தான் அந்த குழந்தை இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்குறதுக்காக நினச்சிருக்குன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் புரியுது காவேரி மனசில் அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதான் சொல்கிறேன், என் குழந்தை மனசில் ஆசையை விதைக்க வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், போதுங்க, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து போக சொல்கிறாங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்ட அப்பா மிஸ்ஸை எதுக்கு போக சொல்கிறீங்க? மிஸ் கிட்ட நான் உங்களை கல்யாணம் பண்ண சொன்னேன், மிஸ் நீங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அம்மோ அமைதியாக போய் உட்காரு அப்படின்ட்டு விஜய் வந்து குழந்தை மேலே கோவப்படுறாங்க. குழந்தை அழுதுகிட்டே உட்காந்துருது. நேரத்தில் காவேரி எதுவுமே பேசாமல் அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. இல்லாட்டி விஜய் இன்னும் கோவப்படுவாங்க குழந்தை மேலே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மிஸ்ஸு எதுக்குப்பா நீங்கள் கோவமாக பேசுனீங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை விஜய்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. மிஸ்ஸுக்கிட்ட ஏன்பா கோவமாக பேசுனீங்க? அதனால தானே மிஸ் உங்களை கெட்டவங்களாவே நினைக்கிறாங்க, ஏன்பா மிஸ்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்ட்டு குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு ஒருத்தவங்க மனசில் பதிஞ்சிச்சுன்னா அதை நம்மளால் மாற்ற முடியாது அம்மோ, மிஸ்கிட்ட நான் நல்லவன் சொல்லிட்டு நாங்கள் போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது, அவங்களாவே நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வரட்டும், நாம் மிஸ் வீட்டுக்கு இனிமேல் போக வேண்டாம் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? மிஸ்ஸை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. நீ தான் ஸ்கூலுக்கு போகிறல்டாமோ, அங்கே பார்த்துக்கோங்க மிஸ்ஸை, மற்றபடி வீட்டில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே கூடாது, இனிமேல் அப்பா உனக்கு நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அம்மும் அழுதுகிட்டே இருக்காங்க. பாருடா, அந்த ஸ்கூலுக்கு போனதுலேருந்து தானே உனக்கு மிஸ்ஸை தெரியும், அதுக்கு முன்னாடி அப்பா தானே உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், அப்பா உன்னை நல்லா பார்த்துக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பாருங்கப்பா, மிஸ்ஸை பார்த்தா எனக்கு அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணுதுப்பா, அப்படி இருக்கும்போது மிஸ்ஸு என்னப்பா அப்படின்ட்டு அழுகுறாங்க. உடனேவும் குழந்தை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்திட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நிவின் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு காவேரியை காணும்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் வீட்டுக்கு வந்ததும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நிவின் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. விஜய் இங்கே பாருங்கள், காவேரியை காணும், சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, எங்கே போனானே தெரியல அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. காவேரி இங்கே தான் வந்தா நிவின், நான் தான் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராத, நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். உடனே நிவின் இருந்துட்டு எதுக்காக விஜய் காவேரிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் காவேரிக்கிட்ட பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு நிவினும் வருத்தப்படுறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பிறகு என்ன நிவின், நான் குழந்தைய வச்சு ட்ராமா பண்ணுறேன்னு என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டு கோவமாக பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு விஜய் கிட்ட நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விஜய், நான் கிளம்புறேன், காவேரி வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ நான் அப்படின்ட்டு நிவினும் கிளம்புறாங்க. இங்கே காவேரி நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டேவும் நிதானமே இல்லாமல் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் ஆள் காவேரி மேலே வண்டியை மோதிடுறாங்க. மோதினதும் காவேரி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தது தலையில் அடிபட்டு ரத்தம்லாம் ஓடிக்கிட்டு மயக்கத்தில் கிடக்குறாங்க. அப்போ இங்கே நிவின் அந்த இடத்துல பைக்கில் வரும்போது அங்கே கூட்டமாக இருக்குது, என்னன்னு பார்த்தா காவேரி அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு நிவின் உடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நிவின் உடனே இங்கே விஜய்க்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. விஜய் நீங்கள் கோவமாக திட்டினதுனால நினச்சிக்கிட்டே காவேரி ரோட்டில் நடந்து வந்தாலாம் என்னன்னு தெரியலை, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காவேரிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கால் பண்ணதும் விஜய் அழுதுகிட்டே நான் காவேரி திட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டேவும் ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. இன்னொரு பக்கம் நிவின் அவங்க அத்தைக்கு சாரதாவுக்கு அவங்க யமுனாவுக்கு அங்கே எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிறாங்க. உடனே சாரதாவும் பதட்டமாக காவேரிக்கிட்ட நம்ம நல்லாவே நடந்துக்கல, திட்டோம், காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு
நாம தான் காரணம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சாரதா எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. உடனே விஜய் சாரதா கிட்ட அழுதுகிட்டு, என்னால தான் எல்லாமே நடந்துச்சு அத்தை, நான் காவேரி திட்டிருக்க கூடாது அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் டாக்டர் என்ன சொன்னாங்க நிவின் அப்படின்ட்டு நிவின் கிட்ட விஜய் கேட்குறாங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் வந்தால் தான் சொல்லுவாங்க விஜய், எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் டாக்டர் வெளியில் வர்றாங்க. டாக்டர் என்னாச்சு காவேரிக்கு அப்படின்ட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு முன்னாடி தலையில் அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், தலையில் அடிபட்டதுனால அவள் கொஞ்ச நாள் நடந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை, மறந்துருச்சு. இப்போ என்னாச்சு டாக்டர், அவள் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் இந்த டாக்டர் வந்துட்டு அவங்க கண் முழிச்சாதான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. காவேரி கண்ணை முழிச்சிட்டு, விஜய் எங்கே, என்னுடைய விஜய் எங்கே, விஜய் அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு காவேரி வந்து முழிச்சிட்டு அழுது புலம்புறாங்க. உடனே நர்ஸ் இருந்துட்டு, இங்கே யார் விஜய், அவங்கள தான் பேஷண்ட் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாயிருது. காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போகிறாங்க. உடனே காவேரி விஜய் பார்த்துட்டு, விஜய் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் பயந்தே போயிட்டேன், என் குழந்தை எங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு வயிற்றை தொட்டு பார்க்குறாங்க. உடனே காவேரி, குழந்தை நல்லா இருக்கிற காவேரி, நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கே நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வீட்டில் தான் இருக்கிறா, வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும், வீட்டில் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஆக்சிடென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்ட்டு காவேரி சொன்னதும் இங்கே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. காவேரிக்கு இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனது ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது, அதுக்கு பிறகு உள்ளது தான் காவேரிக்கு ஃபுல்லாக மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு பழசெல்லாம் திரும்பி வந்துருச்சு ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாயிருது. நேரத்தில் விஜய், காவேரி எனக்கு திரும்ப நீ கிடச்சிட்டேன் அப்படின்ட்டு காவேரியை கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க விஜய் இருந்துக்கிட்டு. அப்போ தாத்தாவுக்கும் அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. காவேரி இங்கே பாரு நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் குழந்தைய காமிக்கிறாங்க. குழந்தைய பார்த்ததும் காவேரி, என்னங்க நமக்கு இப்போ தானே குழந்தை பிறந்துச்சு, அதுக்குள்ளேயுமா பெருசாகிடுச்சு அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, இப்போ 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் மறுபடியும் உனக்கு அடிபட்டதும் பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு, நீ என்னையே மறந்துட்டேன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு காவேரி கிட்ட விஜய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்ட்டு காவேரி நம்பவே முடியல, உங்களே நான் மறந்துட்டேனா, அது எப்படிங்க, உங்களை எப்படி நான் மறந்துருப்பேன் அப்படின்ட்டு விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க. மறந்துட்டியே நீ அப்படி சொல்லிட்டு விஜயும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்முவை கட்டி பிடிச்சி முத்தை கொடுக்குறாங்க. அம்மு பேர் வந்து காவேரிக்கு தெரியலை. உடனே காவேரி, என்ன பேர், நம்ம குழந்தை பேர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓன் பேர் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என் பேரே எதுக்கு குழந்தைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டல, என்னையும் மறந்துட்டல, அதனால தான் நான் என் குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டேன் காவேரின்னு சொல்லிட்டு. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கிறாள் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. விஜய், அம்மா உனக்கு அம்மா, இனிமேல் நீ ஆமான்னா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே சரிங்கப்பா அப்படின்ட்டு இங்கே காவேரி பார்த்துட்டு இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.